மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். கன்னி, இவங்க என்ன மாதிரியான நிறத்தை பயன்படுத்தணும், என்ன நிறத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் பெரும் மாற்றம்? கன்னி புதன் ராசியாக இருக்கிறனால நீலம்தான், நீல நிறம்தான். அவங்களுக்கு பெருமாள் தான் உகந்த கடவுள். அது சுக்கிரன் பவர் குறையிற ராசி, நீசமடைகிற ராசி. அதனால் அவங்க இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போகும்போது அம்மனுக்கு அம்பாளுக்கு, அதாவது அம்மன்னா தனி அம்மன் கிடையாது, சிவன் கோயிலில் இருக்கிற அம்மன், பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார், இவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணணும். அந்த ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குல்ல, அந்த கோவில்களில் போய் சிறப்பு பூஜைகள் பண்ணணும். ரதி மன்மதன் சிலைக்கு மஞ்சள் பொடி பூசலாம். இந்த மாதிரி அப்புறம் திருக்கல்யாணங்கள் நடத்தி வைக்கலாம். பங்குனி உத்திரத்துக்கு நிறையா கோயிலில் கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தை போய் பார்க்கலாம். கோயிலில் நடக்கிற திருக்கல்யாணத்தை போய் பார்க்குறது. அப்புறம் திருக்கல்யாணங்கள் இவங்களே செய்து வைக்கிறது. இது தவிர மற்றவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது. இப்போ யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க, ஆனால் வீட்டில் சம்மதம் இல்லை, அப்படி சாதி மத வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் இவங்க அவங்களுடைய கல்யாணத்தை செலவு பண்ணி செய்து வைக்கலாம். அல்லது உடன் இருந்து உதவி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு உதவுறது, அதுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்தல். இப்போ தான் எல்லோரும் வேலை பார்க்குறாங்கல்ல, யாருக்கும் நம்ம பண உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த கூட இருந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க கல்யாணம் செய்து வைக்கலாம். ஏன்னா அது சுக்கிரன் நீசமடைகிற ராசின்றனால அவங்களுக்கு அது ஒரு தோஷம் இருக்கும், சுக்கிர தோஷம் இருக்கும். இந்த இதெல்லாம் செய்யலாம், ஒரு கல்யாண உதவி. மற்றபடி இவங்க தாயார் அம்பாள் இருக்கிற கோவில்களில் போய் கும்பிட்றது. பிறகு பெண்களுக்கு உதவுதல், பெண்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, குறிப்பாக திருமண உதவி, படிப்புக்கு உண்டான கல்வி உதவி, திருமண உதவி, இது ரெண்டும் புதன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கனால கல்வி உதவியும் திருமண உதவியும் செய்து வைக்கிறது. இப்போ ஃபாரின்க்கெலாம் போகலாம், ஆனால் இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தால் அந்த முன்பணத்தை அவங்க கட்டிடலாம். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கே போய் படித்து கிடிச்சு வரட்டும். முதல்ல பணம் கட்டுறதுக்கு அம்மா அப்பா தயங்குறாங்க அப்படின்னா அந்த முன்பணத்தை அவங்க கட்டி உதவலாம். இருந்தால் இல்லை, ஒரு எளிமையான ஒன்றுமே என்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு, பெரும்பாலும் இந்த கன்னி ராசிக்காரங்க பணங்காசு செலவழிக்கிறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அப்படின்னா 4 பிள்ளைங்க படிக்காத பிள்ளைகளை வீட்டில் வச்சு டியூஷன் நடத்தலாம். இவங்க ஒரு மேத்ஸ் டீச்சராக இருந்தாங்கன்னா ஒரு 2 பிள்ளைக்கு ஃப்ரீயாக மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தால் ஒரு 2 அப்பப்போ நீ என்கிட்ட டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு, இவங்க அந்த பிள்ளை ஒரு பாஸ் மார்க் வாங்கின பிள்ளையை இவங்க கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா அது ஒரு 70-80% வாங்கிடும். அந்த மாதிரி விஷயதானம் செய்தல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அன்னதானம் வஸ்திரதானம் செய்ய முடியலைன்னா, அதுவும் புதன் ராசின்றனால இவங்களுக்கு நல்ல படிப்பு, அறிவு, ஞானம், கல்வி இருக்கும். இவங்க விஷயதானம் செய்யலாம். இவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும்? அது அம்பாள் அல்லது தாயார். அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி. பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் இருக்கிற அம்பாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த படிதாண்டா பத்தினின்னு இருக்கும் நம்ம காஞ்சிபுரம், அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வங்களை அவங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்துறது, அவங்களுக்கு தாமரைப்பூ மாலை வாங்கி போடுறது, இந்த மாதிரியானது செய்யலாம். இன்னொன்று, கடற்கரை பட்டினங்களில் இருக்கக்கூடிய, இப்போ மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஜயபுரின்னு ஒரு இது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அது விஸ்வாமித்திரர் முனிவர் வந்த கோவில், விஜயாபதின்னு பேர். அந்த மாதிரி கோவில். பாலமலை, அது மலை மேலே இருக்கிற ரங்கநாதன் கோவில். அப்புறம் திருக்குறுங்குடின்னு திருமலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது மலை மேலே இருக்கும், அந்த பெருமாள் கோவில். அங்கெல்லாம் அந்த பெருமாளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அடியவர், ஒரு பெருமாள் பக்தர் அங்கேருந்து மேலே மலையில் இருக்கும் தண்ணி, அதை எடுத்துகிட்டு கீழே சாமிக்கு இது பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஒரு வேடன் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொடுன்னு கேட்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ, என்னால் திரும்ப மலை உச்சி வரைக்கும் நடக்க முடியாது
அப்படின்னோன்னு அவன் என்ன பண்ணுவான், ஒரு அம்பை விட்டு எய்வான். எய்த உடனே அந்த பானையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துரும். இவன் இப்படியே குடிச்சிருவான். இவர் கீழே வந்து பார்த்தா தண்ணியே இருக்காது. ஐயோயோ பகவானே, இப்படி தண்ணி இல்லையே, நான் திரும்பி அங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போகணுமே, என்னால் முடியலையே சாமி அப்படின்னும் போது பெருமாள் வந்து பிரத்யட்சணமாகி, உனக்கு தண்ணி தானே வேணும் அபிஷேகத்துக்கு, இப்போ பார் அப்படின்னு ஒரு அம்பு விடுவார். மலை மேலே உச்சியில் அந்த அம்பு பட்டு அங்கேருந்து அப்படியே அருவியாக இங்கே வந்துடும். அப்போ அந்த வேடன் வந்தது பெருமாள் தான். அப்போ தான் தெரியும் அந்த அம்பு விட்ட உடனே இவருக்கு, ஆகா அப்போ கடவுளே எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு, தண்ணி கேட்டிருக்காரு, நான் கொடுக்காம விட்டுட்டேனேன்னு இந்த பக்தர் நினைப்பார். இப்படி ஒரு கதையெல்லாம் உண்டு. அதனால் அந்த திருமலை திருக்குறுங்குடின்னு சொல்கிற இடம், இந்த மாதிரி இடங்களில் தண்ணீரும் பெருமாளும் அல்லது மலையும் பெருமாளும் இருக்க. இப்போ மலைனா நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு போகிறோம். ஆனால் கோயம்புத்தூர் பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு மலை உண்டு, அங்கெல்லாம் போகலாம். ரங்கநாத பெருமாள் சேவிக்கிற இடம். ஸ்ரீரங்கம் வந்து பொதுவாக சுக்கிரனுக்கு தான், சுக்கிரன் ஸ்தலம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கிறனால நம்ம அங்கே போகலாம். இந்த ராசிக்காரவங்க, கன்னியா ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வீக்காக இருக்கிறனால அவங்க வந்து ரங்கநாதரை போய் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் சேவிச்சுட்டு வரலாம். கன்னிராசி நேயர்கள் இந்தந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருந்தே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கன்னிராசி நேயர்கள் வந்து நிறைய விஷயம் படிச்சுக்கிடுவாங்க. ரொம்ப கணக்கு வழக்காக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆடிட்டர், அக்கௌண்டன்ட்டு, பேங்க்கு, கேஷியர் இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. நிறைய மொழிகள் படிப்பாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்ன்றது இவங்களுக்கு தான். நல்லா இலக்கியம், இலக்கணம், கணக்கு இதெல்லாமே நல்லா படிக்கக்கூடியவங்க. நல்லா வேலையும் பார்ப்பாங்க. பேங்க்கில் இந்த ஆடிட்டர் வேலை இதெல்லாமே நல்லா பார்ப்பாங்க. நல்ல பிரசங்கிகள், அதை விட கொஞ்சம் கணக்கு இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் கொஞ்சம் ஆட்களை வந்து கேலி பேசுவாங்க. இப்போ சிம்ம ராசி வந்து விலைக்கு வச்சிரும், கேலியெல்லாம் பேசாது, அது டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாது ஒரு ஆளை பற்றி பேசி. இவங்க வந்து உட்காந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த வார்த்தை விளையாட்டில் கெட்டிக்காரங்க. கேலி பண்ணுறது தெரியாத மாதிரி கேலி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பெரிய அறிவாளிங்கப்பா, நமக்கெல்லாம் என்ன தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. உண்மைக்குமே அந்த அம்மா ஒரு முட்டாள்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு நையாண்டி பண்ணுவாங்க. அவங்க நம்ப வச்சுருவாங்க இவங்க பேசி. அப்போ அந்த பையன் பாரு என்னை நல்லா மரியாதையாக பேசுமா அப்படின்னு அந்த மேடம் நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து உண்மைக்குமே கேலி பண்ணுறாங்கன்றது அங்கே இருக்கிற கலீக்ஸ்க்கெல்லாம் தெரியும். இப்படி இந்த கேலி கிண்டல் பேசுகிறது, பெரியவங்களை வந்து கேலி கிண்டல் பேசுகிறத அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து வார்த்தை ஜாலம், இந்த புதன் இருக்கிறனால வார்த்தைகளில் வந்து அப்படி கொட்டி விளையாடுவாங்க. வார்த்தை விளையாட்டுகள்ன்றது, வார்த்தை சித்தர்னா இவங்க தான். அழகழகாக பேசுவாங்க. இவங்க காதல் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. விடிய விடிய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எப்போ படுப்பாங்க எப்போ தூங்குவாங்கன்னு கூட தெரியாது. அப்படியே பேசியே அசத்திடுவாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பேசியே அசத்திடுவாங்க. பேசியே உள்ளுக்குள்ளே இருக்க விஷயம் அவ்வளோத்தையும் வாங்கிடுவாங்க. ஒன்றா கேள்வி மாதிரி பேட்டி மாதிரி கேட்க மாட்டாங்க. சொல்லு உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு, உங்கள் அம்மா பற்றி சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க இப்படியே கன்னத்தில் கை வச்சு அது முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பிள்ளை எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடும். ஒரு ஆள் ஊங்கொட்டுறதுக்கு கிடச்சிச்சின்னா அவ்வளோதானே, மடை திறந்த வெள்ளம் போல் சொல்லிடும். அவங்க வீட்டுக்கு அதை ஃபுல்லாக சொல்லிடும். இவங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கே அவங்கள பற்றிய கதைகள் தெரியாது. ஆனால் இந்த மருமகனுக்கு தெரியும். அவ்வளோ விஷயங்களை கறந்துருவான். அப்படி ஒன்று. இன்னொன்று, இவங்க இந்த இதுக்கு பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி, போன பிறகும் சரி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கே தான் லிட்ரேச்சர் பேசுவாங்க, அங்கே தான் சினிமா பேசுவாங்க, அங்கே தான் எதிர்கால கனவுகளை பற்றி, பிள்ளை எப்படி வளர்க்கணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசி 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 கடைசியில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக தான் அவங்களுக்கு செக்ஸ் அமையும். போதும்பா இனி பேசுகிறதுக்கே எதுவும் இல்லைன்ற நிலைமைக்கு தான் அங்கே போவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பேச்சிலேயே அசத்தக்கூடியவர்கள். பேச்சிலேயே ஒரு பெண்ணை கவர்ந்துருவாங்க, பேச்சிலேயே ஒரு ஆணை அசத்திடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப பேச்சு படித்த ஆட்கள். கண்ணியில் இருக்கவங்களுக்கு காதல் டு காமம் அது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கண்கள் தான் ரொம்ப ஃபேவரட் பார்ட் ஆஃப் த பாடி. கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க, கண்ணை ரொம்ப ரசிப்பாங்க. அந்த இவங்க வந்து கன்னி ராசிக்காரங்க பெண்களுக்கு அடிமை. சின்ன பையனாக இருந்தால் அம்மா பேச்சை கேட்கும். கொஞ்சம் பெருசாக பிறகு அக்கா, தங்கச்சி அல்லது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகும்ல, ஸ்னேகா கூட்டிகிட்டே போகும்ல எல்லா வீடுகளுக்கும்.
ஆனால் அதில் ஸ்னேகா தான் பவர்ஃபுல் பர்சன். ஆமா. அந்த மல்லிகாவோ அந்த மீராவோ கிடையாது. கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு பெண் தோழி அல்லது மனைவி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண் தெய்வம் தான் பெருந்தெய்வம் அப்படின்ட்டு பொண்டாட்டி பேச்சு தான் பெரிய பேச்சுன்ற மாதிரி இருக்கும். ஒன்று அம்மா பேச்சு கேட்பாங்க, அல்லது மனைவி பேச்சு கேட்பாங்க, அல்லது ஏதோ ஒரு பெண்ணினுடைய பேச்சு கேட்பாங்க. இந்த தலையணை மந்திரம்லாம் இவங்கக்கிட்ட ஈஸியாக செல்லுபடி ஆயிரும். அப்படி சொன்னால் உடனே சரிப்பா 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 அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பெண்களால் ஆளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க, இவங்க பேச்சையும் பெண்கள் கேட்பாங்க. இவங்க பேசினாலே வந்து இல்லை மம்மி அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சி அப்படி மெதுவாக கொஞ்சிக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே அம்மா சரிப்பா சரிப்பான்ருவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த பேசுகிற விதத்தில் தொட்டு பேசுவாங்க, கொஞ்சி பேசுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அம்மா பாப்பா ஒய்ஃபு இவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப கனிவாக எடுத்து வைப்பாங்க, கோபமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா கூட அப்படியே அதை வந்து உள்ளே விழுங்கி ஜீரணித்து அப்புறம் என்ன பேசணுமோ அதை மட்டும் அளவாக பேசி சரி கட்டிடுவாங்க. இந்த கன்னிராசி குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை, நாத்தனார் சண்டையெல்லாம் வரவே வராது. வராது. ஒரே வீட்டில் இருந்தாங்களும் கூட 2 பேரையும் வச்சு சமாளித்து கொண்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நேருக்கு நேர் சண்டை போட்டு வாங்க தனியாக போவோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து கன்னியாராசி ஆண்கள் வந்து அந்த பெண்களை கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே வந்து மனைவி வந்து இவங்க பேச்சை கேட்க முடியாத ஒரு ராசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மேஷ ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷத்துக்கும் கன்னிக்கும் ஆகவே ஆகாது. அப்படின்னா அம்மாவை தனியாக வச்சுட்டு ஒய்ஃபை இங்கே வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பாடா நல்ல வேலை அங்கே போய் அவ கூட இருக்கலாம் அப்படின்னு அம்மாவும் ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த ஒய்ஃபும் ஹாப்பியாக இருப்பாங்க. 2 பேரையும் ஹாப்பியாக வச்சுக்கிடுவாங்க. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய பெண்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு. லவ்வர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த எக்ஸ் லவ் 1 2 3 அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா இவங்க டக்குன்னு லவ்வை வந்து சொல்ல மாட்டாங்க, ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் பேசி 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 ஒரு 5 வருஷம் இவங்க மனசுக்குள்ளே ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட சொல்லாமலே கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே கூட பிரிஞ்சு போயிடுவாங்க. இது சரிப்பட்டு வராது, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க, இது கல்யாணம் பண்ணால் கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப நமக்கு நிம்மதி கெட்டு போயிடும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே ஃப்ரெண்டுன்ற ஸ்டேஜ்லேயே பிரிஞ்சிருவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் லவ்வர் அந்த மாதிரி பிரச்சனை, கல்யாணத்துக்கு பின் கல்யாணத்துக்கு முன்னுன்ற வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ரொம்ப நிதானமான வாழ்க்கை. பெண்கள் எல்லாரும் இவங்களை நல்லா மதிப்பாங்க. இந்த கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா மதிப்பாங்க. இப்போ ஒரு கன்னியாராசி பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கும் நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க ஹஸ்பண்ட்டை பேசுவாங்க, அவங்க ஃபேமிலியாக வருவாங்க, தனியாக வருவாங்க, அண்ணேன்ட்டு பேசுவாங்க வைப்பாங்க. நிறைய பெண்கள் இவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க ஹஸ்பண்ட்டை பேசுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. இவங்க சந்தேகப்படலாம் மாட்டாங்க, ஐயோ இந்த பொம்பளை நம்ம இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் நம்ம ஹஸ்பண்ட்டை பேசி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படி சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பெண்களாக இருந்தாலும் பெண் தோழிகள் நிறையா இருப்பாங்க. கன்னியாராசி ஆணாக இருந்தாலும் பெண் தோழிகள் நிறையா இருப்பாங்க, பெண் சொந்தக்காரர்கள் நிறையா இருப்பாங்க. அது இவங்க வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. கன்னிராசியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த ராசியை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா. நன்றிம்மா.